Mr. Pashpati, we were very happy to close the deal with you. அண்ணே நம்ம கேக்குற டீலுக்கு ஓகேன்னு சொல்றானே. என்னடா சொல்றான்? சொல்றாரு. We'll get back to you. ஓகே யுவர் ஆனர். தேங்க் யூ. பை பை. யாரும் பாரு. தம்பி என்னங்க? அங்கிளை பார்க்கணும். வாப்பா உள்ள வா. ஓகே. ஹலோ. என்ன பாக்குற? அது என் முன்னேற்றத்தோட ஆதாரம். அங்க இருந்தா இங்க வந்திருக்கேன். வா, சூப்பர் அங்கிள். இந்த அங்கிள் மட்டும் வேண்டாமே, கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. அது அப்படியே போற போக்கில் மாறிடும் அங்கிள். சரி, என்ன விஷயம் சொல்லு. எங்க அம்மாக்காரி இடிச்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள். அது எங்க அம்மாக்கு போட்ட அட்டெம்ப்ட் இல்ல அங்கிள், எனக்கு. அது அந்த சிங்காரப்பைய வேலையை தான் இருக்கும். ஓ, தம்பி அவன் கட்டிக்க போறவில்லையே, தட்டி விட்டாப்ல அந்த காண்டு. பாவ லட்சுமி அம்மா. வந்துட்டீங்க. வா, இது அப்படியே அங்கிள்கிட்ட கொடுத்துரு. செம்ம ஷார்ப் அங்கிள். நீங்க சொன்னோன்னதான் எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஊரு முன்னாடி நிக்க வச்சு உண்மை முகத்தை கிழிச்சு ஊரை விட்டு அடிச்சு துரத்தணுமாப்பா. எக்ஸலன்ட். இததான் நானும் யோசிச்சேன். நான் இருக்கேன்ப்பா, நீ செஞ்சிரு. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசுற. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிங்காரத்தை செய்ய சொல்ற. ஏய், செய்ய போறதே ஒன்னதான்டா. இப்போ ஓகேவாடா? அங்கிள் கட்டுடா. யூத்தா ஃபீல் ஆகுதாடா? எங்க அப்பா ஊர் விட்டு போன கதை எல்லார்கிட்டயும் கேட்டேன். அவங்க எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த காமன் கேரக்டர் நீ மட்டும்தான். உன் மேல ஏற்கனவே டவுட் இருந்துச்சா? தேடி பார்த்தேன். சென்னையில சினிமா ஆக்ட்ரஸ் ஒய்ஃப், ஈசிஆர்ல பங்களா, பையன் குவைத்துல படிக்கிறான். ஆனா இங்க மட்டும் லோ ப்ரொஃபைல். பிஞ்சு போன செருப்பையும் கிழிஞ்சு போன சட்டையும் ஃப்ரேம் போட்டு மாட்டிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. கன்ஃபார்மே பண்ணிட்டேன், நீ தாண்டா. இந்த பாரு தம்பி, நீ பெரிய ஹீரோ மாதிரி, நான் வில்ல மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, என் லிஸ்ட்ல நீ இல்லையே. என் ஸ்கெட்சே உங்க அம்மாக்கு தானே. வெளிநாட்டுல இருந்து வந்தா 2 சரக்கு பாட்டில், 4 செண்டு பாட்டில், கோவில் ஒரு போட்டோ, வயக்காட்டுல ஒரு போட்டோ, ஆத்தங்குள்ள ஒரு குளியல் போட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் உள்ள வரக்கூடாது கண்ணா. அப்படிதான் கண்ணா வருவேன். உன்னை கிழிச்ச தொங்க விடாம இந்த ஊரை விட்டு கிளம்ப மாட்டேன். நீ என்ன பண்றியோ பண்ணு. ஜெர்மன் டீலும் ஓகே ஆயிடுச்சு. எலெக்ஷன் செலவு அவங்களே பாத்துக்கிறேன்ட்டாங்க. இனிமே உன் தாத்தன் தாயும் தேவையில்லை. கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் தேவையில்லை. நான் ராஜாடா. நீ மந்திரிடா. ரொம்ப கனவு காணாத. படி முடிச்சுக்கோ. எப்படின்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணிருக்கீங்களா? கூடவே இருக்க எனக்கு தெரியல. பையன் புடிச்சிட்டானே. புடிச்சு புடுங்கனா ப்ரூவ் பண்ணாலும் எவனும் ஒத்துக்க மாட்டான்டா. எப்படின்னு? 25 வருஷமா நீ முட்டாளா இருக்குன்னு சொன்னா ஒத்துக்குவியா? ஐயோ, எப்படி? நான் ஒத்துக்க மாட்டேன். இதான் மேட்ரு. எவனும் ஒத்துக்க மாட்டானுங்க. முட்டு கொடுத்துக்கிட்டே தான்டா இருப்பானுங்க. என்ன ஆயா? ஆமா, அந்த ஆளுக்கு என்ன சோத்த போடுற நீ? வேகன் சாலட் அண்ட் வீட் பிரெட். அதான் உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு நான் என்ன பண்ணாலும் இந்த ஆளுக்கு சொரணையே வர மாட்டேங்குது. என்ன சைல்ட் நீ? பெத்த அப்பனா அவன் இவன் பேசிக்கிட்டு நான்சென்ஸ். அப்பனா யார் இவனா? இவன் எங்க அம்மாவுக்கு புருஷன். அம்பிட்டுதான். அப்பனாலாம் இவன் எனக்கு ஒன்னும் பண்ணல. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? எனக்கும் லட்சுமிக்கும் இருந்த காதல் பத்தி ஏதாவது தெரியுமா? காதலா? ஐயோ, காதலிச்சுங்கிறதுக்காக காதலிய கூட்டு சொந்த ஊரை விட்டு ஓடி போனதெல்லாம் பாத்திருக்கையா? கேவலம் காசு பணத்துக்காக கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டு காதலாம்ல. அட்டு அம்பிகாவதி அமராவதி எல்லாம் இழுப்ப போல. யோ, நீ வெறும் சுயநலவாதி. அம்பிட்டுதான். அன்பே, நீ ரொம்ப லிமிட்டா மீறி பேசிக்கிட்டு இருக்க. அவர் இந்த பேரும் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் தெரியுமா? எடுத்து சொல்றேன் எல்லாரையும். நான் கேட்டனா இல்ல எங்க அம்மா தான் கேட்டுச்சா? இந்த பேரு பணம் எல்லாம்
நீ மட்டும் நான் கஷ்டப்பட்டியா? நாங்களும் தான் கஷ்டப்பட்டிருக்கோம். யோ அப்ப இல்லாம வளர்ந்து பாரியா, அப்ப தெரியும் கஷ்டம் என்னன்னு. 10 வயசுல பள்ளிக்கூடம் போறது நிறுத்திட்டேன். ஏன் படிப்பு பிடிக்கலனா? சுத்தி இருக்கிற பயலுலாம் அப்பா ஓடி போயிட்டான்னு கிண்டல் பண்ணானுங்க. ஒரு நாள் இப்படித்தான் ஓட அழுதுட்டு எங்க அம்மாட்ட சொல்லான்னு வீட்டுக்கு போனா அங்க எங்க அம்மா ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. எதிரில இந்த ஆளு, உனக்கு இஷ்டம் இருந்தாவா இல்லன்னா நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஏன் கூட வரியா இல்லையா? வந்துச்சு பாரு, எடுக்கும் கல் எடுத்து அடிச்ச மண்டையில அடிச்சு. யோ என் வழியோட ஆழம் என்னன்னு தெரியணும்னா உன் நெத்திய தொட்டு பார். இத்தனை வருஷம் அழியாம அப்படியே இருக்கு பாரு. சும்மா கோவக்கார மொரடன்னு பட்டம் கொடுக்குறீங்களா? யோ நான் இப்படி ஆனதுக்கு யார் தெரியுமா காரணம்? நீதான், நீ மட்டும்தான். நான் வாழ்க்கையில மொத அடிச்சாலே நீதான்யா. என்ன பாதுகாக்கிறதுக்கு எங்க அப்பா என் கூட இல்ல. அதான் எவனா கிண்டல் பண்ண அடிச்சனவை எல்லாம் செதறி ஓடினானுங்க. அப்பதான் புரிஞ்சுது என் கோவம் தான் எனக்கு பாதுகாப்புன்னு. நான் இப்படி ஆயிட்டேன். யோ நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா நான் எப்படி ஆயிருக்க போறேன்? சொல்லியா யோ சொல்லியா. பத்தியா பரம்பத்தியா பூ பரம்பத்தியா பாயா. அன்பு சொல்றது கொஞ்சம் கேளு அன்பு. விடியாள் சாரி. சில பிரிவுகள் பல முடிவுகள், உறவுக்குள்ளே கதவுகள், சில கடிதங்கள் பல கவிதைகள், தீயில் விழுந்த சிறகுகள். என் வாழ்க்கையில நான் மன்னிப்பு கேட்கணும்னா அது உன்கிட்ட மட்டும்தான். இத்தனை நாள நான் அதை கேட்கல. நீ இன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் உன் வழி எனக்கு புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிட்டு ஒரு நல்ல அப்பனா நான் உனக்கு எதுவுமே பண்ணல. உன் கோபம் தீர்ற வரைக்கும் நீ என்ன வேணும்னாலும் பண்ண. அதையே நான் தண்டனையா ஏத்துக்கிறேன். ஒரு குழந்தையாய் இன்னும் நீ என் கண்ணுக்குள் கண்ணா, ஒரு கோழையாய் உன் முன்னாலே நின்றேனா. கலங்காதே மயங்காதே, உண்மை இல்லா நன்மை ஒன்று